என் தேவனே என் இயேசுவே. எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், ஆமா உன் ஆத்துமாவை நான் திருப்தியா. மகனே, என் மகளே, நீ பயப்பட வேண்டாம், உன்னை நான் திருப்தியாக்குவேன், மீதி எடுக்க வைப்பேன், மற்றவர்களுக்கு நீ உதவி செய்யும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். கொஞ்சம் வருமானம் என்று நீ பயப்படாதே, கொஞ்சத்தை பெருகச் செய்கிற கர்த்தரை சார்ந்திரு. இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கைய உயர்த்தி ஆவியா, ஓ அன்பினாவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும். கைகளை உயர்த்தி ஆத்மதாகம் தீர்க்க வாரும். ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, என் அருகே ஆவியானவர் நிற்கிறத உணர்கிறேன். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆவியானவரை வருக 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 வருகன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நாவால சொல்லுங்க, உங்க வாயால சொல்லுங்க. ஆவியானவரே வருக வருக வருக, ஆவியானவரே வருக வருக வருக, ஆவியானவரே ஊழியம் செய்ய வருக வருக, ஆவியானவரே துதி ஏறெடுக்க வருக வருக, ஆவியானவரே பிரசங்கம் பண்ண வருக வருக வருக, கட்டுகளை உடைக்கிற ஆவியானவரே வருக வருக வருக, கண்ணிகளை உடைத்து தெரிக்கிற ஆவியானவரே வருக வருக, ஓ வருக. நான் சொல்ல சொல்ல வருக வருகன்னு சொல்லுங்க. தேற்றரவலனாகிய பரிசுத்த ஆவியானவரே, ஆளுகை செய்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, கட்டுகளை உடைக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, காயங்களை ஆற்றுகிற கர்த்தருடைய ஆவியானவரே,
பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உங்க ஆவியினால செய்து முடிக்கிற ஆவியானவரே. தடைகளை உடைக்கிற ஆவியானவரே, இருமாப்பை உடைக்கிற ஆவியானவரே, இரும்பு கதவுகளை உடைக்கிற ஆவியானவரே, மலைகளை குன்றுகளை உடைத்து போடுகிற ஆவியானவரே, உம்முடைய ஜனங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, சுகம் தருகிற ஆவியானவரே, பலன் தருகிற ஆவியானவரே, ஆரோக்கியம் தருகிற ஆவியானவரே, திறந்த வாசல வைக்கிற ஆவியானவரே, வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற ஆவியானவரே, உள்ளர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற ஆவியானவரே, எங்களை திரும்பவும் பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏறி பண்ண வருகிற ஆவியானவரே, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருகிற ஆவியானவரே, அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடி தடை பண்ணி வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, பூமியில யுத்தங்களையும் யுத்த செய்தியும் கேள்விப்படாதபடி தடை பண்ணி வைத்திருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சி வராதபடி தடை பண்ணி வைத்திருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, ஊழியத்திற்கு திறந்த வாசல வைத்திருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, புறாவை போல சபைக்குள்ள இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, அக்னியை போல சபைக்குள்ள இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, காற்றை போல ரூபம் கொண்டு இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, அபிஷேக எண்ணெயாய் இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, ஜீவ நதியாய் இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, பனி துளிகளை போல பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, அச்சாரமாக முத்திரையாக இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, பின்மாறி முன்மாறி மழையாக இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, எல்லாரும் கைகளை தட்டி உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிறது, சாவுக்கு எதுவானவங்கள் அவயங்கள் உயிரடைகிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறபடினால் சாவுக்கு எதுவானவங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்க, என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நாடுகிறேன் என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். மறுபடியுமா, என் தேவனே, என் இயேசுவே,
இயேசுவே என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. சொல்லுங்க. ஏங்குதையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். சொல்லுங்க. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே உம் சிறகில் நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளரே உம் சிறகில் நிழலில் தானே களி கூறுவேன். களி கூறுவேன். என் தேவனே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே துதி பாடுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே துதி பாடுவே. துதி பாடுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஓ என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா ஆமென். எல்லாரும் ஜோரா இயேசுவுக்கு ஒரு கை தட்டுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் நமக்கு ஜீவனை கூட்டி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அதிசயம் செய்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. அற்புதங்கள் செய்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. அரவணைக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. ஆதரிக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. அற்புதம் செய்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. எங்களை நேசிக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. எங்க மேல் பிரியமாயிருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. எங்களை ஆசீர்வதிக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. எங்களை உடைய உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. தீங்கு அணுகாதபடி காத்து கொண்ட இயேசுவே வாழ்க வாழ்க. பாவ
பாவம் அணுகாதபடி காத்து கொண்ட இயேசுவே, வாழ்க வாழ்க. வியாதி அணுகாதபடி காத்து கொண்ட இயேசுவே, வாழ்க வாழ்க. ஆபத்து ஆக்சிடென்ட் எங்களுக்கு நேரிடாதபடி காத்து கொண்ட இயேசுவே, வாழ்க வாழ்க. எங்கள் ஜீவனை அருமையா எண்ணின இயேசுவே, வாழ்க வாழ்க. எங்கள் பிள்ளைகளின் சமாதானத்தை பெரிதாய் எண்ணின இயேசுவே, வாழ்க வாழ்க. எங்கள் பிள்ளைகளை இஸ்ரவேலில் அற்புதங்களாக அடையாளங்களாக வைத்த இயேசுவே, வாழ்க வாழ்க. எங்களை ஒவ்வொரு நிமிடமும் கண்காணித்துக் கொண்டிருக்கிற இயேசுவே, வாழ்க வாழ்க. எங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் தந்த இயேசுவே, வாழ்க வாழ்க. எங்களுக்காக யுத்தம் பண்ணி பிசாசின் தலைய நசுக்கி போட்ட இயேசுவே, வாழ்க வாழ்க. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை மொட்டையாக்கி போட்ட இயேசுவே, வாழ்க வாழ்க. ஒரு வழியாய் வந்தா 7 வழியாக திருப்பி விட்ட இயேசுவே, வாழ்க வாழ்க. எல்லாரும் கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஒரு அலரபா சந்தனோ. அநேகர கர்த்தருடைய பிரசன்னம் தொட்டுக்கிட்டு இருக்கிறது, அநேகர ஒரு கரம் தொட்டுக்கிட்டு இருக்கிறது, அநேகர கர்த்தருடைய கரம் தொடுகிறது. ஒரு வஸ்திர தொங்கல் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. உன் துக்கம் மறைகிறது, உன் சிறையிருப்பு மறைகிறது. உனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ண வரிந்து கட்டி நிற்கிறார். உன் காரியம் எல்லாம் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. சத்தமா சொல்லுங்க, நீரே வழி, நீர்தான் எனக்கு வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு நின்றுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. கைகளை உயர்த்தி உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு. நிம்மதி இல்லை. கைகளை உயர்த்தி நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும். ஓ, நான் நம்பும் மனிதர் உண்மை ஆண்டவரே, ஓ நீரே வழி, நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே ஆண்டவா சொல்லுங்க, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காகவே நீர் ஜீவிக்கிறீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். எனக்காகவே நீர் ஜீவிக்கிறீர், என் உள்ளத்தில் வந்து நடத்துகிறீர். ஓ நீரே வழி, நீரே
எல்லாரும் கைகளை தட்டுங்க. இதான் உண்மை, இதான் உண்மை. நாம் நம்பும் மனிதர் நம்ம கைவிட்டாலும் இயேசு ஒருபோது கைவிட மாட்டார். இயேசு ஒருபோது நம்மை விட்டு விலக மாட்டார். எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, விலகாத இயேசுவே, கைவிடாத இயேசுவே, அரவணைத்துக் கொண்டிருக்கிற இயேசுவே. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனிதர் நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆபத்துன்னு வந்தா போதும், கஷ்டப்படுறேன்னு வந்தா போதும், ஓடியே போயிடுவான். பணம் இருக்குன்னு சொல்லுங்க, பணம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா ஓடி வருவான். பக்கத்துல பார்த்து கஷ்டப்பட்டா, கடன் பட்டா, திரும்பி பார்க்காம போயிடுவான். பணம் மட்டும் இருந்தா சொந்தம் கொண்டாடுவான். எங்க தம்பி ஜெயராஜ்மா, ஹல்லேலூயா. இதான் உலகம். இயேசு கைவிடவே மாட்டார். என் மகன் ஜெயராஜ் தூக்கி எடுப்பேன் பார். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் உலகம். உலகம் இதுதான். உலகத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டா ஜெயிச்சிருவீங்க. உலகத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டா ஏசப்பாவை 100க்கு 100 ஒரு பாதத்திலேயே இருப்பீங்க. உலகம் தெரியலன்னா மனுஷனை முக்கியப்படுத்துவீங்க. மனுஷன் உங்களை தூக்குவான், மொந்துன்னு போடுவான், காலு கை உடையும், மண்டையும் உடையும். ஆண்டவர் நம்ம தூக்குனா தூக்கிக்கிட்டே இருப்பார். இந்த ஊழியம் கர்த்தர் தூக்கி கொண்டே இருக்கிறார். இந்த ஊழியம் கர்த்தர் தூக்கி கொண்டிருக்கிறார். தொழுகிறோம் எங்கள் பிதாவே ஒரு பழைய பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். மியூசிக் போடுங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு வரட்டும். எல்லாம் கை தட்டுங்க. 1 2 3 4. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். சரணம் சரணம். நல்ல மைக்கே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. வெண்மையும் சிவப்புமானவர் உண்மையே உருவாய் கொண்டவர். வெண்மையும் சிவப்புமானவர் உண்மையை உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையிலோ சரணம் சரணம். என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையிலோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. ஆகா. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தலை தங்கமய மனவர் தலைமயிர் சுருள் சுருளானவர். தங்கமய மனவர் தலைமயிர் சுருள் சுருளானவர். 10,000 பேரில் சிறந்தவர் 10,000 சரணம் சரணம். 10,000 பேரில்
தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடன். கை தட்டி பாடுங்க. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கண்கள் பூரா கண்கள் போல, கண்ணங்கள் பாத்தீர்கள் போல. கண்கள் பூரா கண்கள் போல, கண்ணங்கள் பாத்தீர்கள் போல. சின்னங்கள் சீரந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். சின்னங்கள் சீரந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடன். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கரங்கள் பொன்வளையம் போல, நிறங்களும் தந்தத்தை போல. கரங்கள் பொன்வளையங்கள் போல, நிறங்களும் தந்தத்தை போல. கால்களும் கல் தூண்கள் போல, காண்பதாலே சரணம் சரணம். கால்கள் தூண்கள் போல, காண்பதாலே சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. சமஸ்த சபையின் சிரசே, நமஸ்காரம் எங்கள் அரசே. சமஸ்த சபையின் சிரசே, நமஸ்காரம் எங்கள் அரசே. வீரதான மூளைக்கல்லே, ஏராளமாம் சரணம் சரணம். வீரதான மூளைக்கல்லே, ஏராளமாம் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அடியார்களின் அஸ்திவாரம், அறிவு கேட்டாத விஸ்தாரம். அடியார்களின் அஸ்திவாரம், அறிவு கேட்டாத விஸ்தாரம். கூடி வந்த மங்காரம், கோட கோடியாய் சரணம். சரணம் கூடி வந்தம் மரக்காரம், கோட கோடியாய் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பார்த்திபனே கண்ண ஸ்தோத்திரம், கீர்த்தன மங்கள ஸ்தோத்திரம். பார்த்திபனே கண ஸ்தோத்திரம், கீர்த்தனம் மங்கள ஸ்தோத்திரம். வாழ்க 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 என்று அல்லேலூயா ஆமென் ஆமென். வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. எனக்கு சரியாக ஜெபிக்க முடியல, வேதம் வாச முடியல, துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க முடியல.
ஜெபிச்சேன்னா நான் பாயில் அப்படியே படுத்துருவோம். ஒரு நிமிஷம் சரி ஒரு 2 நிமிஷம் நான் தூங்கிட்டு எந்திரிச்சு ஜெபிக்கலான்னு பார்த்தா எப்படி எத்தனை மணி நேரம் தூங்குவேனே எனக்கு தெரியுங்க. அப்படி தூங்கிது. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுதும் அப்படிதான். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுதே அப்படியே நான் தூங்கிடுவேன். அதே போல் பாடல் பாடும் பொழுது எல்லாவற்றுக்கும் அப்போ சோர்வு, மன உளைச்சல், அப்புறம் தூக்கம், கண் சொருவுதல், பிசாசு அப்படி கிரியை செய்து கொண்டிருந்தான். நான் அம்மா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இருக்குங்கம்மா அப்படின்னு. பாஸ்டர்மா சொன்னாங்க, நீங்கள் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் உங்களுக்கு நன்மையாக கூட அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் எழுதி வச்சு ஜெபம் பண்ணினேன். இப்போ அந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாது. முன்னத்த மாதிரியே நான் எல்லாமே நான் ஜெபம் பண்ணுறேன், வேதம் வாசிக்கிறேன், ஸ்துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன், பாடல் பாடுகிறேன். எல்லா நேரம் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி என்னோட சிஸ்டரோட கணவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்துலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாங்க. என்னென்ட்டு அவரோட ஆன்லைனில் திடீர்னு இவரோட ஃப்ரெண்டே அவங்கள மாட்டி விட்டாங்க. எதுவுமே பண்ணாத தப்புக்கு பண்ணுன்னு தான் சொல்லிட்டாங்க. கடந்த 2 மாதமாக இவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் நாங்கள் குடும்பத்தோடு ஜெபம் பண்ணணும். எங்களுக்காக பாஸ்டர் குடும்பமும் பாஸ்டர் குடும்பம் பிரதாப் பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எல்லாருமே அவர் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் கண்ணீரோடு ஜெபிச்சதுக்கு கடவுள் எங்களுக்கு ஒரு அற்புதமாக வழி நடத்தினாங்க. நிறைய பணம் ஆகும் அப்படின்னால சொன்னாங்க. ஆனாலும் தேவன் எங்களை எந்த ஒரு காசுமே இல்லாமல் ஜெபத்தினால மட்டும் எங்கள் குடும்பத்தை தாங்கினார். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். எங்களுக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வந்தது. ஆனாலும் நாங்கள் ஜெபத்தை விடலை. எங்களுக்காக பாஸ்டர் ஐயா குடும்பம் உபவாசத்தோடு ஜெபிச்சாங்க. பாஸ்டர் பிரதாப் எங்களுக்காக ஜெபிச்சாங்க. அந்த ஜெபம் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக அவங்களுக்கு காமிச்சாங்க. தேவனுக்கு கோடான கோடி நன்றி. எங்களை சாட்சினா நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் குடும்பத்துக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் நிலம் உன்னுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கர்த்தர் மிகவும் கருசனையுள்ளவர், கருத்துள்ளவர், கண்காணிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை காக்கிறவர். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிழைப்பு, அவருடைய ஜீவியம் வாக்குத்தத்தத்தினால தான் உயிர் வாழ்றாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கர்த்தர் அசைவாடிக்கொண்டே இருந்தார். என்றைக்கு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தாங்களோ, அது பகலிலே மேக சம்பவமாகவும் இரவிலே அக்னி சம்பவமாக இருந்து சரியாய் வழி நடத்தினார். உங்கள் ஒவ்வொருவரை அறிஞ்ச ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன் ஆத்துமாவை நாம் திருப்தியாக்குவேங்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் மகனே, என் மகளே, நீ பயப்பட வேண்டாம், உன்னை நான் திருப்தியாக்குவேன், மீதி எடுக்க வைப்பேன், மற்றவர்களுக்கு நீ உதவி செய்யும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆலயத்துக்கு கொடுக்கும்படி நான் உன்னை திருப்தியாக்குவேன். கொஞ்சம் என்று நீ கலங்காத, கொஞ்சம் வருமானம் என்று நீ பயப்படாத, கொஞ்சத்தை பெருகச் செய்கிற கர்த்தரை சார்ந்து இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கைக்கு வாங்க. ஆண்டவருடைய கையில கொடுக்கப்பட்ட 2 மீன் 5 அப்பங்கள் பெருகு செல்லவா. ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் சொன்ன ஒரு குடை எண்ணெய் அவளுடைய கடனெல்லாம் தீர்த்து மிச்சம் எடுக்கும்படி பண்ணினது அல்லவா. ஒரு முறை ஆண்டவருடைய கரத்தில் வந்த 7 அப்ப சிறுமினையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து 4000 பேர் சாப்பிட்டு 7 கூட நிறைய மீதி எடுத்தது உண்மை என்றார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்தியாக்குவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் திருப்தி இல்லாமல் அலைகிறார்கள். இன்னைக்கு நான் காலையில் உள்ள போய் பேப்பர் படித்தேன். அங்குள்ள செய்தி 33 வயது ஒரு மனிதன், அவருடைய மனைவிக்கு 31 வயது, 2 பேரும் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 12 வயது பையன், 10 வயசு 2 பையங்க. வால்பாறை வீடு, பாட்டி வீடு, அந்த பெண்ணுடைய தாயார் வீடு வால்பாறையில். பாருங்க, பிள்ளைகள் அதிகமாய் ஆசைப்பட்டு கடன் வாங்கி வீட்டை நிரப்பணும்னு சொல்லி பீரல் வாங்கி, பிரிட்ஜ் வாங்கி,
அதான் கடனாகி கடனுக்கு மறைஞ்சிருந்து 2 பேரும் ஒரு மனமாய் பிள்ளைகளை கொண்டு பாட்டி வீட்டில் விட்டுட்டு ஒரே ஃபேன்ல 2 பேர் தற்கொலை பண்ணிட்டான். இன்னைக்கு படிச்ச ஒரு செய்தி கீழே வாசித்தேன். வாழ்க்கையில கடன்ல சிக்கிட்டாங்க. இன்னைக்கு சம்பளம்லாம் என்ன நினைக்கிறீங்க? 1000 ரூபாய் இல்லாமல் இன்னைக்கு சம்பளம் கிடையாது. விலைவாசி இருக்கு, அதே மாதிரி சம்பளமும் இருக்கு. பிசாசு ஜனங்களுக்குள்ள ஆசையை கொடுத்து பேராசையை கொடுத்து எதுலையும் திருப்தி இல்லாதபடி பண்றான். ஒரு திருப்தியா இருக்கிற போதும் என்கிற மனசு எனக்கு இருக்குது, அதே போதுமானதுன்னு அவனுக்குள்ளாதபடி பலவிதமான எண்ணங்கள் அப்படியே பறக்க விட்டு காதுகளில் தீய வார்த்தைகளை கேட்டு அதுக்குள்ள ஈடுபட்டு அவன் அலக்களிக்க. இது பிசாசுடைய தந்திரம். இதை அறிந்ததான சாலமோன் அழகாய் எழுதுகிறார். பிரசங்கி எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே, கண் பார்க்கிறதுனாலே திருப்தி கொள்ளாது, காது கேட்கறதுனால திருப்தி கொள்ளாது. வாசிங்க. எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அது மனுஷரால் சொல்ல முடியாது, அது மனுஷரால் சொல்ல முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறதில்லை. என் மகனே மகளே, காண்கிற பொருட்களினால உன் கண்ணு திருப்தி ஆகிறது இல்லை. கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. நீ கேட்கிறதுனால உன் செவி திருப்தி அடைகிறது இல்லை. கவனிங்க, எவ்வளவு அழகா சொல்றார். அதை பார்த்து இதை வாங்கலாமா, அதை பார்த்து அங்க போலாமா, அலக்களிக்கப்படுறான் பிசாசு, அலக்களிக்கிறான் ஜனங்களை. ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தில் திருப்தி ஆகிறது இல்லை. செல்வ பிரியன் செல்வ பிரியன் செல்வ பிரியத்தில் திருப்தி ஆகிறது இல்லை. பிரசங்கி எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, பணப்பிரியன் பணத்துல திருப்தி அடைகிறது இல்லை. செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால திருப்தி அடைகிறது. இதுவும் மாயையே. மாயை. இதெல்லாம் என்ன அழகா சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் வாய்க்கு தானே பண்றான், ஆனால் அவனுடைய ஆத்துமா திருப்தி இல்லைன்னு இருக்கிறது. பிரசங்கி எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம், மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை, அவன் மனசுக்கோ திருப்தி இல்லை. பிசாசு அப்படி பண்றான். மனசு அப்படி அதாவது படபடக்க வைக்கிறான். திருப்தி இல்லையே, திருப்தி இல்லையே, அதை செஞ்சா திருப்தி வருமா, இதை செஞ்சா திருப்தி வருமா, அங்க போனா நிறுத்துவோம் இருதயத்தை, கர்த்தர் பக்கமா திரும்பு. சரி, ஒரு மனுஷனை குறித்து பிரசங்கி அழகா எழுதிக்கிறார். அப்படி ஊர்த்து கவனிக்கிறார். ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு மனைவி இல்லை, சகோதரனும் இல்லை, பொண்டாட்டி பிள்ளைகள் இல்லை, இரவும் பகலும் உழைக்கிறான். உழைச்ச ஐஸ்வர்யத்தை அதுலயும் திருப்தி இல்லை. அந்த வசனம் வாசிமா. ஒருவன் ஒண்டிக்காரன் 4வது அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி 4:8 வாசிங்க. ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், ஒருவன் ஒண்டிக்காரனா இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை. அவனுக்கு பாருங்க, ஒண்டியா தான் இருக்கிறான், அவனுக்கு உடனாளி கூட கூட்டாளி யாரும் இல்ல, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் இல்ல சகோதரனும் இல்ல. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் படுற பிரயாசத்துக்கு ராத்திரி ஷிஃப்ட் கணக்குல வேலை பார்க்கான், 3 ஷிஃப்ட்டுக்கு வந்தாலும் பண்றான். பணம் அவனுடைய தேவை, அவனுக்கு கண்ணுக்கெல்லாம் பணம். பிறகு வாசிங்க. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதும் இல்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தினால் திருப்தி ஆகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல், நான் ஒரு நன்மையை அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இவ்வளவு பணம் வந்துட்டு எனக்கு மனைவியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, நண்பனும் இல்லை, சகோதரனும் இல்லை, யாருக்கு இந்த சொத்துலாம் போகுதுன்னு அவன் சிந்திக்கிறதும் இல்லை, அவன் திருப்தி அடைகிறதும் இல்லை, அவன் சிந்திக்கிறதும் இல்லை. பாத்தீங்களா எப்படின்னு? இன்னைக்கு பிசாசு அப்படித்தான் அந்த வேடங்களை காட்டுறான். நீங்க நினைக்கிறீங்க, ஓ அப்படி இருக்கிறாங்களே, எப்படி இருக்கிறாங்கன்னு. ஆமா, அவங்களுக்குள்ள திருப்தி இல்லை. உங்களுக்கு இருக்கிற அந்த திருப்தி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த முகப்பிரகாசம் உங்களுக்குள்ள இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், ஆமா உன் ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்குவேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உன் ஆத்துமா மீட்கப்பட்ட ஆத்துமா அல்லவா? உன் ஆத்துமா கர்த்தருடைய இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டு விலை கொடுத்து வாங்கினது அல்லவா? நீ என் முகவடலா இருக்கிற, நீ என் கலங்கி கொண்டிருக்கிற. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் அப்படியே உங்கள் மத்தியில் நிறைவேறும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் பட்டினி அனுப்புகிறதற்கு மனமில்லைன்னு சொல்லுவார். ஆமா,
இவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து தான் அனுப்பணும். பட்டினி அனுப்புனா வழியிலே சோர்ந்து போவார்களே, நான் இவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறேன். அவங்க சொல்றாங்க, எங்க இருந்துங்க போஜனம் கொடுக்க முடியுது? வனாந்தரம். 300 பணத்துக்கு வாங்கினாலும் இவங்களுக்கு போஜனம் கொடுக்க முடியாது. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருக்காங்க. பாருங்க, அந்த கொஞ்சத்தை திருப்தியாக்கி 12 கூட நிறைய மீதி எடுக்க வைத்தார். கையை உயர்த்தி, திருப்தியாக்குற தேவன் உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இருதயமே திருப்தியாக்கணும். ஆமாம், இயேசுவனுடைய முழு இருதயமும் தாம் பிள்ளைகள் திருப்தியாகணும் சொல்றாரு. முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. முந்தி என்னை தேடி வந்த என் பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும், என் பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும், எல்லாவற்றையும் விட்டு வந்தாங்களா அவங்க திருப்தி ஆகட்டும். ஹல்லேலூயா. பிள்ளையின் அப்பத்தை பிள்ளைக்கு தான் கொடுப்பேன், திருப்தி ஆகட்டும். பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் சுகமாகட்டும். வியாதியோடு வந்திருக்கீங்களா? போராட்டத்தோடு வந்திருக்கீங்களா? பிசாசின் கட்டோடு வந்திருக்கீங்களா? இன்றைக்கு எல்லா விதத்திலையும் கர்த்தர் விடுதலை செய்து மன மகிழ்ச்சி அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. பிள்ளையின் அற்புதம்ங்கிறது சுகமாக்கும் வரம். அது தெய்வீக ஒரு சக்தி. என் பிள்ளைக்கு தான் நான் கொடுப்பேன். தேவ சாயலினால் உன்னை திருப்தி ஆக்குவார். தேவ கிருபையை கொடுத்து உன்னை திருப்தி ஆக்குவார். உச்சிதமான கோதுமையினால் தம் ஜனத்தை திருப்தி ஆக்குவார். கண்மலையின் தேனினால் தம்முடைய ஜனத்தை திருப்தி ஆக்குவார். இரட்சிப்பின் ஊற்றினால் ஜனங்களை திருப்தி ஆக்குவார். உன் இருதயத்தின் மன விருப்பத்தை உனக்கு தந்து உன்னை திருப்தி ஆக்குவார். புத்திர சந்தானத்தை உனக்கு கொடுத்து திருப்தி ஆக்குவார். அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பி திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை கர்த்தர் திருப்தி ஆக்குவார். நீடித்த நாட்களை கொடுத்து உன்னை திருப்தி ஆக்குவார். 3 காரியத்தில் ஒரு திருப்தி ஆக்குவார். ஃபர்ஸ்ட், கிருபையினாலே உங்களை திருப்தி ஆக்குவார். 90வது சங்கீதம் 14வது வசனம். இதுதான் எத்தனையோ சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்ட, இது மட்டும் மோசேயினால் எழுதப்பட்ட சங்கீதம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். எல்லாம் அந்த வசனத்தை வாசிங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி, நாங்கள் களிகூர்ந்து வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையிலே உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். கிருபையினால நம்மளை திருப்தியாக்குவார். கிருபை மட்டும் இல்லைன்னா நீ அதாவது திறந்து விடப்பட்ட மகா மாதிரி. கிருபைங்கிறது உனக்கு ஒரு பாதுகாப்பின் கவசம். இது கர்த்தரே உனக்கு கொடுக்கிறார். கையை உயர்த்தி, பாதுகாப்பின் கவசம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கிருபை என்பது தேவன் உன் மேல வைத்த, தேவன் உனக்கு கிஃப்டா கொடுக்கிற பாதுகாப்பின் கவசம். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே யுத்தத்துக்கு போனால் தலைச்சீரா போடணும், மார்பு கச்சை போடணும், ஷூ போடணும், அந்த உடை போடணும். அது போல ஒரு கிருபை மட்டும் உனக்கு வந்துட்டுனா அது பாதுகாப்பின் கவசம். இது எரோமியா குறித்து எழுதும்போது அவன் புலம்பல்னு எழுதியிருக்கிறது. எரோமியாவின் புலம்பல். அப்போ சில காரியத்தெல்லாம் அழுதுட்டு இந்த கிருபையை மட்டும் சொல்றார். அதாவது புலம்பல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்றார், நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபைங்கிறார். அப்போ அதுதான் ஒரு பாதுகாப்பின் கவசம். வாசிங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. கர்த்தருடைய கிருபையே. அதுதான் கிருபை. கிருபைக்கு முடிவே இல்லை. ஆண்டவரா போடுற பிச்சை அதுக்கு பேர். நான் அடிக்கடி வாயில சொல்லுவேன், ஆண்டவர் நமக்கு போட்ட பிச்சை. எவ்வளவு நல்ல ஆண்டவர். எத்தனை ஆபத்துகளை பார்க்கிறோம். அவருடைய கிருபையினால உங்களை திருப்தியாக்குவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, அதை எல்லாரும் படிக்கணும். அதாவது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு பெரிய அதாவது நான் என்ன சொல்லணும்னு தெரியல. இதுதான் உண்மை, நேச்சர். நான் இருக்கிறது
தேவ கிருபையினாலே இருக்கிறேன். கைகளை உயர்த்தி, அவர் எனக்கு அருளிய கிருபை அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நான் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஊழியம் செய்ய முடியாதபடி எத்தனை நெருக்கங்கள், எத்தனை விதமான போராட்டம். ஒரு வீட்டுக்குள்ள போய் இயேசுவை பத்தி சொன்னாங்க, சூழ்ந்துருவாங்க. கூடையிலெல்லாம் வச்சு சுவர் மதியில சுவர் வழியிலாம் தாண்டி தப்பிச்சார். எத்தனை நெருக்கம். அவரை இருக்க விடக்கூடாது. ஏன்னா அவர் அந்த தீவிரவாத கூட்டத்தில் தான் வந்தவர். இவர் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய உயிரை வேட்டையாட நினைத்ததெல்லாம் அவர் சொல்றார், நான் அன்னைக்கு உயிரோடு இருப்பது கிருபை. நீங்களும் நானும் அதைத்தான் சொல்லணும். 2 கையை வச்சு சொல்லுங்க, நான் உயிரோடு இருப்பது கிருபை, நான் உயிர் வாழ்றது கிருபை. ஹல்லேலூயா. என் ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன பதில் தந்தார். நான் ஆண்டவரை அறிஞ்சதுனால என்னை உயிரோடு வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் உண்மை அருமையானவர்களே. இந்த கிருபை தான் அவர் சிந்தின ரத்தம் கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார். 2வது, உங்களை ஒரு காரியத்தில் திருப்தி ஆக்குவார். புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு தருவார். 17ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நீங்க வாசிங்க. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். புத்திர பாக்கியத்தினால திருப்தியாக்குவார். இன்னைக்கு குழந்தை மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு கண்ணீர் எங்கெங்கெல்லாமோ போகுது. குழந்தை கொடுக்கிறது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கையை உயர்த்தி, ஆண்டவர் சிருஷ்டித்த தெய்வம் பழுகி பெருகுங்க. என் ஒரு தடவை கூட மலடி ஆக்கல. ஆமா, நான் கவனிங்க, எவ்வளவு ஆண்டவர் இந்த பூமியை படைத்து மிருக ஜீவன்கள் ஆணும் பெண்ணும் நம்மளையும் படைச்சு பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. கணவன் மனைவி வாழ்க்கையில அந்த பரிசுத்த குழந்தையை பெற்றெடுக்க வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒருவனை அல்லவா படைத்தார், பின்பு ஏன் ஒருவனை படைத்தார்? ஆவி அவனிடத்தில் பூரணமாய் இருந்தது, பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கத்தான். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆமா, தேவ பக்தியுள்ள சந்ததியை. அந்த ஆதாம் ஏவாள், ஆதாம் தான், அவனுக்குள்ள இருந்து தான் ஏவாள் வந்தா. அவங்க ஒரு சந்ததி உருவாகணும், பக்தியுள்ள சந்ததி உருவாகணும். இது கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள வாக்குத்தத்தம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு பிசாசு என்ன பண்றான்னா, மாடல் திருமணம் பண்ண வைக்கிறான். ஒரு 3 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம், வெளிநாட்டில் போய் நான் சம்பாத்தியம் பண்ணி குழந்தை இல்லை, குழந்தை நீயும் பெக்க முடியாது, உன் மனைவியும் பெக்க முடியாது. கர்த்தர் வாக்குத்தத்தை நிறைவேறும். தடை பண்ணக்கூடாது, கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வாக்குத்தத்தத்தை தாங்க ஆண்டவரே. இஸ்ரவேலுக்குள்ள ஆனாலும் பெண்ணாலும் மலடு கிடையாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தமே மலடிய பிள்ளை தாட்சியாக தாக்கி வீட்டில் குடியிருக்க பண்ணுவார். கைகளை உயர்த்தி, மலடிய பிள்ளை தாட்சியாக்கி வீட்டில் அமர பண்ணுவார். என்ன அற்புதமான ஒரு வசனம். ஆகினால் நீங்கள் கேட்கணும், ஆண்டவர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த மாதம் எனக்கு என்ன தெரியுமா, நிறைய பேர் சொல்ல போகிறாங்க, ஆண்டு எங்களுக்கு குழந்தை தந்துட்டார், ஆண்டு எங்களுக்கு குழந்தை தந்துட்டார்னு சொல்ல போகிறாங்க. குழந்தைகளை இந்த குடும்ப வாழ்க்கைக்கு அந்த கனியை கட்டி வைப்பது சத்துரு கற்பத்தை அடைக்கிறான், சாத்தான் அடைச்சி வைக்கிறான். எத்தனை பிசாசுகள் நாங்கள் துரத்துனதுக்கு பிறகு குழந்தை கிடைச்சிருக்கு தெரியுமா? கடந்த நாட்களில் அவருடைய திருமண வாழ்க்கையில் 3 வருடம் தான் ஆச்சு. குழந்தைக்கு ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க. மாமனாரும் பிரயாசம், மாமியாரும் பிரயாசம், மருமகளுக்கு எப்படியாவது கிடைக்கணும் ட்ரீட்மெண்ட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே கொண்டு வந்தா இங்கே ஜபத்தில் பிசாசு பிடிச்ச ஆடுது.
பிள்ளை ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கா, குழந்தைக்காக பிரயாசப்படுறாங்க. ஒரு ஆவி தடை பண்ணுது. அந்த பொண்ணு வாயில சொல்லுது, அதாவது நான் குழந்தை கொடுக்காதபடி தடை பண்ணி வச்சிருக்கிறேனே, நீ குழந்தை எங்களுக்கு இவளுக்கு குடுன்னு சொல்றியே, என்னைய பார்த்து கேட்கு, என்ன தடை பண்ணி வைத்திருக்கிற பிசாசே, நீ யார் தடை பண்ணி வைக்கிறதுக்கு, நீ யாரு, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ அப்படின்னு கடிந்து கொண்டு அந்த ஆவியை நம்ம துரத்தும் போது அவளை டீ குறுகி அந்த ஆவி போனவனை விழுந்து பிரகாசமாக எந்திரிச்சான். 2 மாதம் கழித்து 3வது மாதம் கட்டுடைக்கிற ஜெபத்துக்கு வர, நான் கன்சீவா இருக்கேங்கிறான். குழந்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம். கற்பத்தின் கனி அவர் கொடுக்கிற பலன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை எங்கள் சர்ச்சில் 18 வருஷம் குழந்தை இல்லாதவங்க வாழ்க்கையில் குழந்தைய கிடைச்சிருக்கு. ஆகையினாலே ஆமாம், குழந்தைகளை கர்த்தர் கொடுக்கிறவர். ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, அந்த கணவன் மனைவியினுடைய அன்பு நிரம்பி வழியறதற்காக, பாசம் நிரம்பி வழியறதற்காக இந்த பிள்ளைகளால் தான் அவங்க ஒன்றா சேர முடியும். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆகையினால பிள்ளை செல்வம் கர்த்தர் கொடுக்கிறது. நீங்கள் இப்போ அழணும், ஆண்டவரே பிள்ளைகளை கொடுத்து திருப்தியாக்குவேன்னு சொன்னீங்களே, என் மருமக அப்படி குழந்தை இல்லாமல் இருக்கா, என் மகா இருக்கா, எங்கள் வீட்டில் அப்படி இருக்காங்க, எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்கிறேன், நீங்கள் செய்யுங்கப்பான்னு சொல்லுங்கள், கட்டாயமாய் செய்வார். அல்லேலூயா. ஆமாம். 3வது, நீடித்த நாட்களை கொடுத்து திருப்தியாக்குவார். நீடித்த நாட்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், நீங்கள் வாசிங்க. 91ஆம் சங்கீதம் 16வது வசனம். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. 91ஆம் சங்கீதம் ஒரு பாதுகாப்பான ஆசீர்வாதமான சங்கீதம். இதில் முடிவு வசனம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பேன். அப்போ ஆயுசு நாட்கள் இருக்கிறல்லவா, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப வயசில் வாழ்ந்திருக்காங்க. கையை உயர்த்தி நீங்கள் அமெரிக்கா தேசம் அந்த பக்கம் உள்ள தேசத்தை பார்த்தீங்கன்னா ஆட்கள் 90 வயசு சாதாரணமாக சொல்கிறாங்க. இன்றைக்கி 40 வயசு எட்டுறதே முக்கியம் இல்லை, 40 வயசில் இல்லை. என்னமோ கர்த்தர் உங்களுக்கெல்லாம் நல்ல ஆயுசை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி உள்ள காலகட்டம், நேற்று நான் பேப்பரில் படித்தேன், அதாவது 18 வயசுக்கு உள்ள பையங்க, அதாவது 20 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள பையங்க 36,000 பேர் செத்துருக்குறான் ஆக்சிடெண்ட்டில், தற்கொலையில். ஆள் இல்லை இன்னைக்கு. அதில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சது? எதை சாதிச்சிருக்கிறாங்க? படிக்க வேண்டிய வயசு பேப்பரில் போட்டிருக்கிறான். பார்த்து ரொம்ப நான் கண்ணீர் விட்டேன். ஆனால் நம்ம ஆயுசு நாட்களை கர்த்தர்ட்ட கேட்கணும். இந்த வாக்குத்தத்தம் சொல்லுது பாருங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன். பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணணும். அப்பா அம்மா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமாம், ஸ்தோத்திரம். எங்கள் ஆமாம் அதிகமாக இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அப்பா அம்மா தான் பிள்ளைகளை அடக்கம் பண்ணுறாங்க. யார் அடக்கம் பண்ணணும் சொல்லுங்கள்? பிள்ளைகள் வந்து அழுது அப்பா அம்மாவை அடக்கம் பண்ணணும். வயசு நல்ல வயசு. இப்போ அப்படி அல்ல. நான் நிறைய பார்க்குறேன், எங்களால் தாங்கவே முடியாது. இந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிடணும். ஆண்டவர்கிட்ட ஜீவனை கேட்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆயுசை கேட்கணும். ஏன்னா தானே விட்டுறக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆயுசை கேட்கணும். அவன் என்னிடத்தில் ஆயுசு கேட்டான், அவனுக்கு என்றென்றைக்கும் நீடித்த ஆயுசை கொடுத்தேன் இருக்கிறார். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். இந்த தாவீதுக்கு முதிர்ந்த காலத்துல தான் சேர்த்தார். தலைமுறையை பார்த்து சேர்த்தார். அவரை பிராயத்திலேயே கொல்லும் போது படுக்கையிலே அழிக்கிறதுக்கு எத்தனை தீங்கு வந்துச்சு நீங்க படிச்சு பாருங்க. ஆனால் தாவீதை பற்றி அங்கே எழுதியிருக்கிறது. அவர் உம்மிடத்தில் தீர்க்க ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர். கையை உயர்த்தி. தீர்க்க ஆயுசு அளிக்கிறவர் அவர் தான். என் மகளை அப்பாவுக்காக ஜெபம் பண்ணு. என் மகனை அப்பாவு ஜெபம் பண்ண வேண்டிய கடமை நம்ம கடமை. கவனிக்கிறீங்களா? இங்கே தீர்க்க ஆயுசுக்கிறதுக்கு வந்து வாபஸ் வாங்குவார் கர்த்தர். எஸ்ஐக்கான ஒரு ராஜா இருந்தார். இப்போ எல்லாரும் என்னை கவனிங்க. அவருக்கு வந்த வியாதி அருள்போல வியாதி, முதுகுத்தண்டில் அந்த வியாதி கேன்சர். உட்காரவும் முடியல, படுக்கவும் முடியல. கொஞ்சம் வயசு, ஆனால் வாழ்றதுக்கு பிரியப்படுகிறார். தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாரு? வீட்டு காரியத்தை
ஒழுங்குபடுத்து, நீர் மரிக்க போகிறீர்னு சொல்லிட்டு போயிட்டார். மரிக்க போகிறீன்னு கர்த்தர் சொல்லி விட்டாருங்கிறார். கவனிக்கிறீங்களா? உன் பொறுப்பெல்லாம் கொடுப்பான் என்கிட்ட கர்த்தர் சொல்லி விட்டார். நான் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரும் அப்படித்தான் சொல்லி விட்டார். இவர் அந்த வார்த்தையை ஏத்துக்கிடலை. என்ன ஆண்டவருடைய பார்வைக்கு இந்த வியாதி எம்மாத்திரம், ஒரு நிமிஷத்துல ஒரு சுகம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சுவர் பக்கமாய் திரும்பி தீர்க்க கேட்கிறார், ஆயுச கேட்கிறார், சுகத்தை கேட்கிறார். சொன்ன ஆண்டவர் 4வது வசனம் சொல்லுது, பாதி முத்தத்துல வர்றதுக்குள்ளேயே நீ எசேக்கியா வீட்டுக்கு திரும்பி போ. அவன் கண்ணீரை கேட்டேன், அவன் ஜெபத்தை கேட்டேன், அவனை நான் குணமாக்குவேன். அவன் 15 ஆண்டு கூட்டி கொடுப்பான். அந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க. இது எத்தனை அற்புதம் பாருங்க, இது எத்தனை மகிமை பாருங்க. ஒரு நாள் கூட்டி கிடைக்கிறதே பெரிய கிருபை. ஒரு வருஷம் ஒரு மனுஷனுக்கு என்னென்னமோ சாதிச்சிருவான். 15 ஆண்டு, என்ன அற்புதம். ஜெபம் பண்ணு, வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கோங்க. நீடித்த நாட்களாக திருப்தியாக்குவேன் சொல்லுவீங்களே, சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களை கர்த்தருக்குள் நடத்தின என்னுடைய பாஸ்டர் பேர் ஆண்ட்ரோஸ். 96 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். 96 வயசு கிடக்கவே கிடையாது. கடைசி வரைக்கும் பிரசங்கம் பண்ணார். எம்ஜிஆர் மாதிரி இருப்பார். ஆள் எப்படி இருப்பார்? எம்ஜிஆர் மாதிரி இருப்பார். ஆள் அழகா இருப்பார். அவர் மலையாளத்துக்காரர். நல்லா பிரசங்கம் பண்ணுவார். ஆமாம், சபை மக்களும் அவருடைய பிள்ளைகளை விட்டு ஆயுச கேட்டாங்க. அவர் தளர்ந்துட்டார்னா போதும், சபை போயிடும். நல்ல தேவ மனுஷன். அவங்ககிட்ட தான் நானும் பாஸ்டமெல்லாம் வளர்ந்தோம். அவங்க எங்களுக்கு பாஸ்டர் ஆண்ட்ரோஸ்ன்னு சொல்லுவான். அவங்க மகன் தான் சென்னையில் ஒரு பெரிய பாஸ்டர், ஆபிரகாம் தாமஸ்ன்னு அவருடைய பேர். தூத்துக்குள்ள ஏஜி சர்ச்சு, பெரிய சர்ச்சு. அவருடைய பிள்ளைகள் ஸ்டீவ் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம். சும்மா பொசுக்குன்னு போகிறதுக்கு நம்மளை உருவாக்கலை கர்த்தர். கையை உயர்த்தி அல்லேலூயா. 30 வயசுலையும் 35 வயசுலையும் கல்யாணம் ஆகாமலும் கல்யாணம் ஆகி அந்த ஒரே ஒரு அதெல்லாம் இல்லை. அது சாபம். நமக்கு ஆண்டவர் நம்ம கேட்கணும். இந்த வசனம் சொல்லுவேன், நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குவேன், ஆயுசு நாட்களில் திருப்தியாக்குவார். அப்படி ஆக்கியிருக்கிறாரே. சாலமோன் அழகா சொல்றார். சாலமோன் கவனிங்க, நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம். ஆண்டவருடைய கையில் 2 கையில், ஒரு கையில் தீர்க்க ஆயுசு இருக்கான், ஒரு கையில் செல்வம் வச்சிருக்கிறார். எப்படி ஆண்டவரை நம்ம முன்னால நிறுத்துறார் பாருங்க. நீதிமொழிகள் 3:16 வாசிங்க. அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அவருடைய வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். எல்லாரும் எந்திரிச்சு தலையில கை வைங்க. எல்லாரும் எந்திரிச்சு வைங்க. நம்முடைய தேவனுடைய கையில தான் தீர்க்காயுசு இருக்கிறது. அவர் கையில் தீர்க்காயுசு இருக்கிறது. அப்பாவுக்காக கேளுங்க, அம்மாவுக்காக கேளுங்க. ஆமா, புத்திர பாக்கியத்தினால திருப்தியாக்குவார். கேளுங்க. குழந்தை இல்லாதவங்க கேளுங்க, குழந்தை இல்லாதவங்க கேளுங்க, குழந்தை இல்லாதவங்க கேளுங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் நான் வரும்போதெல்லாம் என் அடி வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். 5 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை. இந்த ஜெபத்தில் வந்து கர்த்தர் அந்த மாதமே எனக்கு குழந்தையை தந்தார். ஜெபம் பண்ணாம நான் வயிற்றுல கை வச்சுக்கிடுவேன். எல்லாரும் வீடு கேட்பாங்க, அது கேட்பாங்க, இது கேட்பாங்க. நான் குழந்தையத்தான் கேட்டேன். கர்த்தர் அழகான குழந்தையை தந்தார்மா. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார்னு சொல்லுவோம். கையை உயர்த்தி. ஆமா, அவருடைய கை பாருங்க. அவருடைய வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில செல்வம் வைத்து அந்த கரம். இந்த லென்த் நாட்களை யோசித்து பாருங்க. கரத்தை சிலுவைக்கு கொடுத்தாரு. உனக்காகத்தானே இந்த ஆணிகள் அடிக்கப்பட்ட கொடுத்தார். உனக்காகத்தானே ஆணிகள் அடிக்கப்பட கொடுத்தார்.
33 வயசுல இயேசு உனக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நீ நீடித்த நாட்களாக இருந்து கர்த்தரை துதிக்கிறதற்காக எல வயதுல இயேசு மரித்தாரு, எல பிராயத்துல இயேசு மரித்தாரு. உன்னை உண்டாக்குன தெய்வம் 33 வயசுல மரித்தாரு. அவர் நினமா, அவர் இரத்த வாலிப ரத்தம், பரிசுத்த ரத்தம் உனக்கு கிருபையை பெருக பண்ணுது, உன்னை கிருபையினால் திருப்தி ஆக்கிறது. ஆமா, புத்திர சந்தானத்தினால் உன்னை திருப்தி ஆக்கிறது. மூன்றாவது, நீடித்த நாட்களை கொடுத்து உன்னை திருப்தி ஆக்குது. தலையில கை வைங்க, சிலுவையைத்தான் பார்க்கணும். சொல்லு ரத்தம் அடித்தவரை பாருங்க. உன்னுடைய எல்லா மரண கூரை உடைக்கிறான், உன்னை திஷ்ட கிரிகளை உடைக்கிறான், பில்லி சுனிய கட்டுகளை உடைக்கிறான், மந்திர கட்டுகளை உடைக்கிறான், குழந்தை இல்லாதபடி பண்ற எல்லா கிரிகளை உடைக்கிறான். நீங்க இங்க இருக்கலாம், தூரத்தில் இருக்கிற அக்காவுக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம், நீங்க இங்க இருக்கலாம், உங்க தங்கச்சிக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம். இப்ப கேளுங்க, ஆண்டவரே அப்பா, ஆமா புத்திர பாக்கியத்தினால திருப்தியாக்குவேன் சொன்னீங்களே, இந்த வசனத்தை நான் பிடிக்கிறேன். குழந்தைகளை கொடுக்கிற கர்த்தர் நீர் தான், கற்பத்தில் ஒரு ஜீவனை கொடுக்கிறவர் நீர் தான். அப்பா, நான் முழு மூச்சாக விசுவாசத்தோடு ஜோம் பண்றேன். என் மருமகளுக்காக ஜோம் பண்றேன், என் பிள்ளைக்காக கண்ணீர் வடிங்க. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ராகரா பல டந்து டது டபௌ டியாக்கட பௌல பக்கல பௌத நாதி மா லகு லகு தனந்தரா. வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. சிலுவையை பார்க்கிறேன். ஒருவர் சொல்லு ரத்தம் அடித்தவர் அவன் அருகே நிற்கிறார். நான் உனக்கு அற்புதம் செய்வேன், உன்னை திருப்தி ஆக்குவேன், உன்னை திருப்தி ஆக்குவேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும்,
பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.